வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் உக்ரைன், ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்து ஒரு நாளுக்கு பின்னர் ஏப்ரல் 23 பல ரஷ்ய ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை உக்ரைனிய அதிகாரிகள் அறிவித்தனர். தலைநகர் கீவ் மற்றும் பல உக்ரைனிய நகரங்களில் தாக்குதல்கள் பதிவாகி உள்ளன. கெர்சன் நகரில் ஷெல் வீச்சில் ஒருவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதியில் உக்ரைன் ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது. மொத்தத்தில் ட்ரம்ப் எதிர்பார்த்தது போல உடன்பாட்டுக்கான தோற்றம் அங்கு காணப்படவில்லை. மாறாக ஈஸ்டர் தினத்தன்று ரேசான ஒரு நிறுத்தத்தின் பின் மீண்டும் போர் ஆரம்பமாகியுள்ளது. ராஜதந்திர முன்னணியில் கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இந்த வாரம் ஒரு ஒப்பந்தத்தின் வாய்ப்புகள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். ஆனால் உக்ரைன் நேட்டோவில் சேர முடியாது என்று அமெரிக்க தூதர் கீத் கெல்லா கூறிய கருத்தை அவர் வரவேற்றார். இந்த வாரம் ஐரோப்பிய, உக்ரைனிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையே லண்டனில் உக்ரைன் போர் தொடர்பாக திட்டமிடல் சந்திப்பு நடக்க உள்ளது. ஏப்ரல் 18 பாரிஸில் நடந்த சந்திப்பை தொடர்ந்து மேலும் பேச்சுவார்த்தைகள் லண்டன் சந்திப்பில் எதிர்பார்க்கப்படுகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோவ் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் மற்றொரு சந்திப்பை திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. ஸ்டான்போர்ட்டில் உள்ள ஹூவர் ஆய்வு அமைப்பின் ஆய்வாளர் செர்ஜி சனோவிச் இந்த சந்திப்புகள் பற்றி கூறிய போது ட்ரம்பின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பியர்களை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவது ஒரு முக்கியமான படி என்பதை புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளார். இதற்கு முன் தாம் ஒருவராலேயே போரை முடித்துவிட முடியும் என்று கருதினார். ஆனால் யதார்த்தம் அதுவல்ல என்பதை அவர் புரிந்து கொள்ள அவருக்கு 3 மாதங்கள் தேவைப்பட்டது. அதனால் இப்போது ஐரோப்பியர்களுடன் இணைந்து முயற்சிகளை செய்ய தொடங்கியுள்ளார் என்று கூறினார். ஐரோப்பியர்களையும் பேச்சுவார்த்தைக்குள் கொண்டு வருவது புட்டினை விட்டுக் கொடுப்புகளை செய்ய கட்டாயப்படுத்தலாம். ஏனெனில் அமெரிக்க தடைகளை விட ஐரோப்பிய தடைகளை நீக்குவதில் தான் புட்டின் அதிக ஆர்வமாக உள்ளார். அமெரிக்கா தனியே இல்லாமல் ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் இணைந்து முன்வைக்கும் ஒரு கூட்டு திட்டத்தை ரஷ்யா ஒப்புக்கொள்ளலாம் என்று கூறினார். விரைவில் ஒப்பந்தம் செய்யப்படாத பட்சத்தில் பேச்சுவார்த்தையில் இது முற்றிலும் விலகிவிடலாம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளது. ஐரோப்பியர்களின் நிலைப்பாடு ஆரம்பத்தில் இருந்தே அதுதான். அவர்கள் புட்டினை நம்பவில்லை. அதனால்தான் அவர்கள் புட்டினுடன் எந்த பேச்சுவார்த்தையையும் வைத்துக் கொண்டதில்லை. ட்ரம்ப் ஒரு முன்னாள் ரியல் எஸ்டேட் ஆள். அவர்கள் இப்படி வேலை செய்கிறார்கள், நிறைய ஆதாயம் இருக்கிறது, ஆனால் அது இன்றே கிடைக்கிறதா? இந்த அமெரிக்க ரியல் எஸ்டேட் அணுகுமுறை முன்னாள் சோவியத் நாடுகளில் வேலை செய்யாது. 2014 ரஷ்யா ஆக்கிரமித்த கிரிமியாவை ரஷ்யாவின் ஒரு பகுதியாக வாஷிங்டன் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உக்ரைனில் உள்ள மக்கள் ஊடகங்களுடன் பேசுகையில் இதை கடுமையாக எதிர்த்தனர். கிரிமியா முதலில் உக்ரைன், நமது பிராந்திய ஒருமைப்பாட்டை முடிவு செய்வது அமெரிக்காவல்ல என்று பெயர் வெளியிட மறுத்த பெண் ஒருவர் கூறினார். அமெரிக்கா தற்போது மேற்கொண்டு வரும் முயற்சிகள் தனது வாக்காளர்களுடன் ட்ரம்பின் நிலைமையை தக்க வைக்க ஒரு PR ஸ்டண்டாக தோன்றுகிறது என்று தனது பெயரை மாக்சிம் என்று வழங்கிய ஒருவர் கூறினார். ட்ரம்ப் கிரிமியாவை ரஷ்யாவின் ஒரு பகுதியாக அங்கீகரிப்பதில் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. அதை உக்ரைனோ அமெரிக்காவோ ஏன் ஐநா சாசனமோ அங்கீகரிக்கப் போவதில்லை. ட்ரம்ப் தமது முதலாவது ஆட்சி காலத்தில் கோலன் பீடபூமியை இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று அங்கீகரித்தார். அதை வேறு யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் ஆய்வாளர் டிமிட்ரி ஆரஷ்கின் கூறிய போது ட்ரம்ப் தனது 100வது பதவி நாளை ஏப்ரல் 30 நெருங்கும் நிலையில் ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதில் அவசரமாக இருப்பதாக கூறினார். அதனால் ட்ரம்ப் புட்டினுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் அவர் கூறினார். புட்டினுக்கு சாத்தியமானவற்றின் வரம்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு அமெரிக்க ஒப்பந்தத்தை நிராகரித்தால் அதற்கு என்ன அர்த்தம்? ட்ரம்புக்கு எதிராக போவது என்று அர்த்தம் என்றார். அதாவது நடுங்கும் போது அல்ல, குறைந்தபட்சம் நட்பாக இருக்கும் போது உறவை குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது. இது ஒரு தீவிர ஆபத்து. ஈஸ்டர் வார இறுதி நிகழ்வுகளும் இந்த வாரத்தின் ராஜதந்திர நகர்வுகளுக்கு ஊட்டம் அளிக்கின்றன. ஏப்ரல் 19 புட்டின் அறிவித்த 30 மணி நேர போர் நிறுத்தத்தை அவதானித்த பின்னர் உக்ரைனில் ரஷ்ய படைகள் மீண்டும் போரை ஆரம்பித்ததாக ஏப்ரல் 21 மாஸ்கோவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டிய ரஷ்ய அரசு ஊடகம் தெரிவித்தது. போர் நிறுத்த காலத்தில் மாஸ்கோவின் படைகளால் கிட்டத்தட்ட 3000 போர் நிறுத்த மீறல்கள் நடந்ததாக உக்ரைன் கூறியது. ஏப்ரல் 21 ஒரு டெலிகிராம் இடுகையில் உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி மாஸ்கோ முழு 30 நாள் போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவு மற்றும் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் உட்பட சிவிலியன் உள்கட்டமைப்பு மீதான விமான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான அமெரிக்க அழைப்பு ஆகிய இரண்டையும் புறக்கணித்ததாக குறிப்பிட்டார். இது ட்ரம்பின் சமாதான முயற்சிக்கு கிடைத்த ஒரு பெரிய அடி. புட்டினின் 30 மணி நேர போர் நிறுத்தம் வெறும் பிரச்சார நோக்கங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி என்று ஒரெஷ்கின் கூறினார்.
ஆனால் செலன்ஸ்கி 30 நாள் போர் நிறுத்தத்தை முன்மொழிந்ததன் மூலம் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார். புட்டின் அதற்கு சம்மதிக்காத நிலைக்கு தள்ளப்பட்டார். லண்டனில் இந்த வாரம் நடக்கப் போகும் உக்ரைன் ஐரோப்பா அமெரிக்க சந்திப்பு ட்ரம்ப் விரும்பும் சமாதானத்தை கொண்டு வருமா? ஒருபோதும் கொண்டு வராது என்று இப்போதே அடித்து கூறலாம். காரணம், உக்ரைனும் ஐரோப்பியர்களும் போர் முனையில் ரஷ்யாவை எப்படி எதிர்கொள்வது என்று திட்டமிடுகிறார்கள். அந்த சந்திப்புகளில் திருவிழாவில் தொலைந்த குழந்தை போலத்தான் இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையேயான உயர்மட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பாரிஸில் இருந்து வரும் சத்தங்கள் வழக்கத்திற்கு மாறாக நேர்மறையானவை. இந்த வடிவத்தில் அவர்களுக்கிடையில் இதுபோன்ற முதல் சந்திப்பு இதுவாகும். மேலும் பல வழிகளில் அந்த முதல் சந்திப்பிலேயே சகுனங்கள் நன்றாக இல்லை. ரஷ்யாவை எந்தவிதமான போர் நிறுத்தத்திற்கும் சம்மதிக்க வைக்கும் அமெரிக்க முயற்சிகள் தெளிவற்ற வார்த்தைகளாலும் மாஸ்கோவினால் அதிகரித்த குண்டுவீச்சுகளாலும் சந்திக்கப்பட்டன. ஏப்ரல் 11ஆம் தேதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான 3வது சந்திப்புக்கு பின்னர் ஒரு ஒப்பந்தம் வெளிவருவதாக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கூறினார். உக்ரைன் ரஷ்யாவுக்கு பெரிய பிராந்திய சலுகைகளை வழங்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். உக்ரைனில் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி விட்காஃப் ரஷ்ய கதைகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். பாரிஸில் நடந்த பேச்சுவார்த்தையில் படமாக்கப்பட்ட காணொலியின் நீளம் வெறும் 45 வினாடிகள் மட்டுமே. என்ன காரணம்? பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஊடகங்களின் கேமரா குழுவை பாதுகாப்புடன் வெளியே அனுப்பிவிட்டார். ஊடகங்களை வெளியேற்றுவதற்கு முன்பு அந்த சந்திப்பு பற்றி ஒரு விளக்கத்துடன் நடவடிக்கைகளை தொடங்குமாறு ட்ரம்பின் தூதர் விட்காஃப் கேட்டார். விட்காஃப் கேமராவுக்கு முன் வாய் திறந்து எதையும் சொல்வதற்குள் ஐரோப்பியர்கள் கேமராக்களை வெளியேற்றி விட்டார்கள். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உட்பட பெரும்பாலான ஐரோப்பிய தலைவர்கள் ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் முன்வைத்த அனைத்து திட்டங்களையும் முழுமையாக எதிர்க்கிறார்கள் என்பது முற்றிலும் தெளிவாக உள்ளது என்று பிரெஞ்சு அரசியல் ஆய்வாளர் நிக்கோலஸ் டென்சர் கூறினார். பாரிஸ் சிந்தனை குழுவான அரசியல் முடிவுகளை ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சி மையம் செராப்பின் தலைவர் டென்சார் ஐரோப்பியர்கள் இல்லாமல் எந்த வகையிலும் ஒப்பந்தம் செய்ய முடியாது என்பதை அமெரிக்கர்கள் இப்போது புரிந்து கொண்டுள்ளனர் என்றார். முன்பெல்லாம் இப்படியான கூட்டங்கள் அமெரிக்காவின் தலைமையிலேயே நடந்தன. ட்ரம்பின் வருகையின் பின் கூட்டங்களில் அமெரிக்க தலைமை கிடையாது. உக்ரைனும் கனடாவும் ஐரோப்பியர்களும் சந்தித்துக் கொண்டனர். இப்போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அமெரிக்க பிரதிநிதிகள் ஐரோப்பாவுக்கு வருகின்றனர். மேசையில் ஒரு இடம் என்ற வாக்கியம் இப்போது ஐரோப்பாவில் ராஜதந்திர வட்டாரங்களில் பிரபல்யம். அமெரிக்க தூதர் கீத் கெல்லாங் உக்ரைனில் எதிர்காலம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் போது ஐரோப்பா மேசையில் இடம்பெறாது என்று கூறினார். அதற்கு ஒரு பிரெஞ்சு தூதர், மேசையை சுற்றி E3 உள்ளது, அமெரிக்கா மேசையில் இடம்பெறாது, நாங்கள் அதை ஐரோப்பிய லட்சியத்துடன் செய்கிறோம் என்று கூறினார். E3 அல்லது யூரோப் 3 என்று பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியை கூட்டாக குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்கா தனது மேசையை தூக்கி கொண்டு சவுதி அரேபியாவுக்கு போனது எதுவும் நடக்கவில்லை. இப்போது ஐரோப்பியர்களின் மேசையில் இடம் தாருங்கள் என்று அமெரிக்கா பாரிஸுக்கும் லண்டனுக்கும் வலிய வந்து நிற்கின்றது. வாஷிங்டனில் உள்ள ஐரோப்பிய கொள்கை பகுப்பாய்வு மையம் CEPAயின் தலைவர் அலினா பொலிகோவோ, வாஷிங்டன் இப்போது ஐரோப்பாவின் ஆதரவை நாடுகிறது என்று இந்த கூட்டங்களில் அமெரிக்கா கலந்து கொள்வது பரிந்துரைத்தது என்றார். விளையாட்டில் அமெரிக்கர்களுக்கு வெறும் தோல் இருப்பதால் அவர்களுக்கு ஐரோப்பிய உள்ளீடு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்தனர் என்று அவர் கூறினார். இது உக்ரைனில் உள்ள ஒரு பகுதியை பற்றியது மட்டுமல்ல, இது ஐரோப்பிய பாதுகாப்பின் பெரிய அளவிலான கேள்விகளை பற்றியது. அவற்றை உங்களால் பிரிக்க முடியாது என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்து வரும் நாட்களில் மேலும் 2 முன்னேற்றங்கள் இருக்கக்கூடும் என்று கூறினார். முதலாவது, அமெரிக்காவுக்கு உக்ரைனுடனான ஒப்பந்தம் அதன் அரிய புவி கனிமங்களை அமெரிக்காவுக்கு வழங்குவது. இரண்டாவது, உக்ரைனில் சாத்தியமான போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவின் பதில் என்றார். 2 சந்தர்ப்பங்களிலும் அமெரிக்க அதிகாரிகளின் முன்பு வெளியிட்ட நம்பிக்கையான கூற்றுக்கள் பலனை தரவில்லை. ஆனால் ஐரோப்பா தலைமையில் உக்ரைன் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய ஒரு புதிய ராஜதந்திர பாதையின் வாய்ப்பு உண்மையிலேயே புதியது. லண்டனில் அறிவிக்கப்பட்ட சந்திப்பு ஒரு பயனுள்ள புதிய ராஜதந்திர செயல்முறையின் தொடக்கமாக இருக்குமா அல்லது மற்றும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வி.